ஏரியாவுக்குள்ள இவங்க பெரிய ரவுடி, இவங்க சொல்றவன் சட்டம், இவங்க சொல்றவன் நியாயம். அவன் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க வச்சதுதான் நியாயம். எந்த பஸ் பாத்தீங்கன்னா நம்ம சாத்தூரை பேஸ் பண்ண ஸ்ரீ கிருஷ்ணா பஸ் சர்வீஸ் SKPS இந்த பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம கிருஷ்ணா பஸ் பாத்தீங்கன்னா சாத்தூரை பேஸ் பண்ண கம்பெனி, சாத்தூர்லயே ஃபேமஸான கம்பெனி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க லைன் வண்டி. அது போக பாத்தீங்கன்னா ஒரு 2 டூரிஸ்ட் பஸ் வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் பஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும் அவங்க வண்டி பார்த்தா. இந்த கிருஷ்ணா பாத்தீங்கன்னா 2 வண்டி வந்து தூத்துக்குடி லைன்ல ஆப்ரேட் பண்றாங்க. அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி 2 வண்டி ஆப்ரேட் பண்றாங்க. 2 வண்டி BS6 சேம் பெயிண்டிங். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், கேரி லுக். மத்தபடி பாத்தீங்கன்னா சேமா இருக்கும் பெயிண்டிங்லாம். அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிருக்கேன். நான் சிரிக்க பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? என்ன ராமலிங்கம் ஆளையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காப்பா. தம்பி பொறுமை பொறுமை. ஐயோ பொறுக்கிறாரு. ஆதிபட்டி ஊர் பேரு ஆதிபட்டி. அருக்கோட்டில வருதா? வானவராயனும் வல்லவராயனும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டானுங்க. இப்படித்தாங்க இருக்கணும். நீங்க வேற 10 நிமிஷம் சேர்ந்து இருந்தா. நீங்க 2 வருஷமா நம்ம கம்பெனில போடுறீங்க. கம்பெனி பத்தி சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், ஓனர் எப்படி பாக்குறாங்க? எல்லாமே மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டா பார்ப்பாங்க. எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. எதனாலும் கேட்டதை நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இதனால BS3 ஓடிக்கிட்டு இருந்துச்சு 2 வண்டி. இப்ப 2 வண்டி ரீசனா வந்து ஒரு 1 இயர்க்குள்ள வந்து 2 வண்டியும் BS6 போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு BS6 ஓட்டிருக்கலாம்? BS6 பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஓட்டிருக்கலாம். அந்த BS3 காட்டிலும் நல்லாதான் இருக்கு. டயர்டு இருக்குல்ல அப்படின்னு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண ரூட் பாத்தீங்கன்னா புது ரூட்டுங்க. இது வரைக்கும் இந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்ணது கிடையாது. இந்த பஸ்லயும் டிராவல் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் நம்ம டிராவலே பண்ண கிடையாது நம்ம சேனல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சேனல் கேபின் டேட் வந்து ஒரு 3 இயர்ஸா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பஸ்ல வீடியோ பண்ண சொல்லி ரொம்ப நாளாவே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்மளும் வீடியோ எடுக்கிறது நம்ம ட்ரிப் பெர்மிஷன் எல்லாம் கேட்டோம். பெர்மிஷன் கிடைக்கல. இன்னைக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைச்சு, அதனால நம்ம வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. எந்த பஸ்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம சாத்தூரை பேஸ் பண்ண ஸ்ரீ கிருஷ்ணா பஸ் சர்வீஸ் SKPS இந்த பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம கிருஷ்ணா பஸ் பாத்தீங்கன்னா சாத்தூரை பேஸ் பண்ண கம்பெனி, சாத்தூர்லயே ஃபேமஸான கம்பெனி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க லைன் வண்டி. அது போக பாத்தீங்கன்னா ஒரு 2 டூரிஸ்ட் பஸ் வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் பஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும் அவங்க வண்டி பார்த்தா. இந்த கிருஷ்ணா பாத்தீங்கன்னா 2 வண்டி வந்து தூத்துக்குடி லைன்ல ஆப்ரேட் பண்றாங்க. அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி 2 வண்டி ஆப்ரேட் பண்றாங்க. 2 வண்டி BS6 சேம் பெயிண்டிங். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், கேரி லுக். மத்தபடி பாத்தீங்கன்னா சேமா இருக்கும் பெயிண்டிங்லாம். பாத்தீங்கன்னா 2 வண்டி சேமா ஓடுது கிருஷ்ணா வந்து. அது போக பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டி கிருஷ்ணா ஆப்ரேட் பண்றாங்க. எங்க பாத்தீங்கன்னா விளாத்தியோളം எப்போது பண்றா தூத்துக்குடி லைன்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டி இருக்கு, நம்ம ராஜபாளையம் டு கோயில்பட்டி எக்ஸ் சீனிவாசா. இந்த 2 வண்டியுமே எக்ஸ் சீனிவாசா தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 வண்டி வச்சிருக்கிறதுல 3 வண்டி எக்ஸ் சீனிவாசா இடத்த வாங்கின வண்டி. அவங்க இடத்த அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனிவாசா கம்பெனி சாத்தூரை பேஸ் பண்ண கம்பெனி, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பஸ்ஸும் சாத்தூரை பேஸ் பண்ண கம்பெனி. டூரிஸ்ட் பஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. ஹைடெக் டூரிஸ்ட் பஸ் அவைலபிளா வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் பஸ் தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினா அந்த ரூட்டை பத்தி சொல்லணும். இந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்ண கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமா டிராவல் பண்ணிருக்கோம். மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 102 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். டைம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம், 3 ஹவர்ஸ் டிராவலிங் டைம் ஆகுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் போது பாத்தீங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி பாத்தீங்கன்னா 100 ஸ்டாப் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டிரைவர் அண்ணனுக்கு ரொம்பவே வந்து இந்த லைன்ல ஒரு டிரைவர் அண்ணனுக்கு ரொம்பவே பொறுமை வேணும், ரொம்பவே திறமை வேணும். 100 ஸ்டாப் நிப்பாட்டி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா 100 ஸ்டாப் ஊருக்கு பாத்தீங்கன்னா 4 வேகத்துல கிட்டத்தட்ட டிராவல் பண்ணி வர்றப்ப எனக்கு என்னன்னா இவ்வளவு தூரமா 100 கிலோமீட்டர் இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப ஊருக்கு 4 ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க. 4 ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு அப்படின்றப்ப அன்லிமிட்டட் ஸ்டாப் நிப்பாட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்கே பாராட்டலாம் டிரைவர் நல்லா இந்த ரூட்ல வண்டி ஓட்டுறவங்கள. நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா 11:50 எடுத்தாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா 3 மணி நேரம் வந்துச்சு நம்ம கிருஷ்ணா பஸ். வண்டி பத்தி சொல்லலாம், வண்டி சூப்பரா இருக்குங்க. BS6 லான்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் போல ஆகுது. வண்டி சூப்பராகவே இருக்கு. அவங்க வச்சிருக்க 4 வண்டியில 2 வண்டி BS6, 2 BS3 ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி ஆப்ரேட் பண்றாங்க. வயா பாத்தீங்கன்னா புதூர், நாகலாபுரம், விளாத்தியோளம், குளத்தூர் இந்த ரயில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த
பஸ்ஸோட டீட்டெயில் சொல்லணும். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் லேண்ட் BS6 மாடல் பக்கம் 2024 மாறுது. கோச் பாத்தீங்கன்னா மாருதி கோச்ல பாடிஃபை பண்ணிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்கு. சீட் பாத்தீங்கன்னா 56 சீட் போட்டுருக்காங்க, நல்லாவே இருக்கு. சீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நேம் SKPS ஸ்ரீ கிருஷ்ணா பஸ் சர்வீஸ் போட்டுருக்காங்க, சூப்பராகவே இருக்கு. பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு கேப்பி நடக்காங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஒப்ப மவனே எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே.
நமக்கு ஆரானார் பக்கத்துல ஆதிபட்டின்னு ஊர் பேரு. ஆதிபட்டி. அருக்கோட்டில இருந்து வருதா?
கேக்குறாங்கண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி ஆப்ரேட் பண்ற ஸ்ரீ கிருஷ்ணா பஸ்ஸோடைய டிரைவர் அண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேர் என்ன? முனிசாமி. முனிசாமி. நீங்க எந்த ஊர்ண்ணே? மாயூர்நாதபுரம். மாயூர்நாதபுரம் எங்கண்ணே இருக்கு?
திருப்பூடி பக்கத்துல. திருப்பூடி பக்கத்துல. சரிங்கண்ணே. நம்ம கிருஷ்ணா இதுல எவ்வளோ நாள் போடுறீங்க? நான் 2 வருஷம் வரும். 2 வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம கிருஷ்ணா வந்து சாத்தூரை பேஸ் பண்ண கம்பெனி. எத்தனை பர்சன்ட் இருக்கு மொத்தம்? மொத்தம் 4 வண்டி இருக்கு. 4 வண்டி. லைன் வண்டி 4. ஆமா. அது ஒரு ஸ்பேர்ண்ணே? டூர் வண்டி இருக்கு. டூர் ஸ்பேர் முதலுக்கு 2, மொத்தம் 6 வண்டி இருக்கு. நம்ம 4 வண்டி வந்து 2 அருப்போட்டா தூத்துக்குடி, அது போக வந்து ராஜபாளையம் கோயில்பட்டி 1, எப்போதும் வேண்டாம். எப்போது வென்ற தூத்துக்குடி. 4 வண்டி ஓடுது. இப்போ நீங்க எந்த வண்டினே உங்களுக்கு பேஜ் வண்டி? எனக்கு இந்த வண்டி தான். இந்த வண்டி தான். இப்போ நம்ம 2 வண்டி ஓடுது, அருப்போட்டா to தூத்துக்குடி வந்து 6 மணிக்கு ஒரு வண்டி, 8 மணிக்கு ஒரு வண்டி. எந்த வண்டி உங்களுக்கு? எனக்கு 6 மணி வண்டி. அப்ப இந்த வண்டி தான். இதுதான் உங்களுக்கு பேஜ் வண்டி. இப்போ நீங்க 2 வருஷமா கம்பெனில போடுறீங்க. கம்பெனி பத்தி சொல்லுங்கண்ணே. மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், ஓனர் எப்படி பாக்குறாங்க? எல்லாமே மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டா பார்ப்பாங்க. கரெக்டா பார்ப்பாங்க. கரெக்டா பார்ப்பாங்க. வேற எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. எதனாலும் கேட்டதை நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து முன்னால BS3 ஓடிக்கிட்டு இருந்துச்சு 2 வண்டி. இப்போ 2 வண்டி ரீசனா வந்து ஒரு 1 இயர்க்குள்ள வந்து 2 வண்டியும் BS6 போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? BS6 ஓட்டிருக்கலாம். BS6 பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஓட்டிருக்கலாம். அந்த BS3 காட்டிலும் நல்லா தானே இருக்கு. டயர்டு இருக்குல்ல? எப்படி இருக்குது? டயர் எடுக்கிறது கொஞ்சம் லேட் தானே. இது வந்து 80 லாக்கா இருக்கும், அது வந்து ஓப்பனா இருக்கும். அதனால இது வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன். மைலேஜ் டிஃபரெண்ட் எதுவும் வருதானே? மைலேஜ் டிஃபரெண்ட் அவ்வளோலாம் கிடையாது. சரிங்க. இப்போ நம்ம தூத்துக்குடி டு அருப்புக்கோட்டை வந்து எவ்வளோ நேரம் டிராவலிங் டைம்? இங்க இருந்து 6 மணிக்கு எடுப்போம். 6 மணிக்கு எடுத்தா தூத்துக்குடி போவோம். மணி 9:05. 9:05 கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் டிராவலிங். நம்ம டிராவலிங் டைம் வந்து 3 மணி நேரம் ஆகுது. கிலோமீட்டர் எவ்வளோ ஒரு அருப்புக்கோட்டை தூத்துக்குடி? கிலோமீட்டர் வந்து 200 சில்லு வரும். ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோமீட்டர் ஓடுது. மொத்தம் 4 கிலோமீட்டர். ஆமா, 412 கிலோமீட்டர். 412 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிங்கிளுக்கு வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே கவர் ஆகுது. அதனால டைமிங் 3 மணி நேரம் ஆகுது. ஸ்டாப் எவ்வளோ ஸ்டாப்னே? ஸ்டாப் 100 ஸ்டாப் இருக்கும். 100 ஸ்டாப், 100 கிலோமீட்டர் 100 ஸ்டாப். உண்மைக்கே உங்களுக்கு திறமை தானே வேணும். இந்த லைன்ல ஓட்டுற டிரைவர் டிரைவருக்கு ரொம்பவே திறமை வேணும், ரொம்ப பொறுமை வேணும். 100 கிலோமீட்டருக்கு 100 ஸ்டாப் இருக்குன்ற ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வண்டி வந்து டயர்டு இருக்கிற மாதிரி இருக்கும், நார்மலா போனா போதுமானே? இல்லைண்ணே, காலைல வந்து தூத்துக்குள்ள இது விளாத்தி குளத்துல இருந்து டயர்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பீடா இருக்கு போற மாதிரி. மற்ற டைம் கொஞ்சம் நார்மலா போனா, இந்த காலை பீக் ஹவர்ஸ்ல கொஞ்சம் போற மாதிரி இருக்கும். இந்த வண்டி அதிகமா டிராபிக் அந்த டயத்துல கொஞ்சம் வரட்டி போற மாதிரி இருக்கும். மற்ற டைம்ல நார்மலா போனோம். உங்களுக்கு டூட்டில எப்படிண்ணே? ஒரு நாளா 2 நாளே? டூட்டி 2 டியூட்டி 2 நாள். 2 டியூட்டி 2 நாள். எப்ப மாத்துவீங்க? நாங்க வந்து புதூர்ல வச்சு மாத்தோம். புதூர்ல? காலையில ஆரம்பத்துல மாத்திரும். சரி. இப்ப காலையில 6 மணிக்கு எடுத்துட்டு போய் அங்க புதூர்ல மாத்திக்கிறது. சரிங்க. சரி, வேற என்ன சொல்றீங்க? பஸ்ஸுக்கு வர ஃபேன்ஸ், பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்றீங்க? நல்லபடியா வந்தா வந்துட்டு போகும்போது. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றி. இன்டர்வியூ கொடுக்குற மட்டும் பணி சிறக்க வாழ்த்துக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. டிரைவர்கிட்ட மட்டும் இன்டர்வியூ எடுத்து கண்டக்டர் இன்டர்வியூ எடுக்கல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வேணான்ட்டாங்க. இன்வாய்ஸர் இருக்காரு, அவரும் கேட்டால் வேணான்ட்டாரு. அதனால டிரைவர்கிட்ட மட்டும் தான் எடுத்திருக்கு. இந்த கிருஷ்ணா பஸ்ஸில் யார் ட்ராவல் பண்ணியிருக்கா, இவங்களுடைய சர்வீஸ் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த லைனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், மேபி இருக்கலாம். தெரிஞ்சவங்க எத்தனை வருஷம் அந்த லைனில் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த பஸ்ஸில் வீடியோ பண்ணு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கம்பெனியில் பெர்மிஷன் வாங்கினாலும் வீடியோ பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.